பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். ஜோஷுவா சாப்டர் 1 verse 5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave you nor forsake you. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோட கூட இருந்து நான் சொன்னபடி எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பேன். உனக்கு நான் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று இயேசு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். யோசிச்சு பாருங்களேன். அநேக நாட்கள் நிறைய நாட்கள் நம்ம ஜெபிக்காம இருந்திருப்போம், ஒழுங்கா வேத வசனங்களை வாசிக்காம இருந்திருப்போம். அநேக நாட்கள் நீங்க ஏசப்பாவையே மறந்து போயிருப்பீங்க. ஆனா இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோட கூட இருந்து நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஏசப்பாவுடைய அன்புக்கு முன்பதாக யாருடைய அன்பு நிற்கவே முடியாது. அவருடைய அன்பு அளவற்ற ஒரு அன்பு. அவருடைய அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் அநேக காரியங்களை நம்ம மேல அன்பாக இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால எதை குறிச்சும் யோசிச்சு நீங்க பயப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவும் மாட்டார், அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார். அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அவர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள் ஆண்டவரே ஏசப்பா பயத்தோட, ஆண்டவரே ஏசப்பா கவலையோட இருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா மனுஷங்க எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்க. ஆண்டவரே ஏசப்பா எல்லாரும் ஆண்டவரே ஏசப்பா கூட சப்போர்ட்டிவா இருந்தவங்க எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு ஆண்டவரே கலங்கி போயிருக்காங்க. நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து பிள்ளைங்கள வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க. நீங்க தகப்பனை பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசப்பா உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். அவர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அதனால கலங்காதீங்க, பயப்படாதீங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தருவார். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a joyful day.